சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம தூங்கும் பொழுதுதான் நம்மளுடைய தலையெழுத்தே மாத்தி எழுதப்படுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நம்போ இப்போ ரொம்ப நம்புனவங்களே நம்மள ஏமாத்திட்டாங்க அப்டின்னா கூட பரவால்ல. ஆனா, நம்பளே செய்யற தவறா நடந்துக்கிட்டோம். அதுக்கான தண்டனைய நம்ம தினமும் அனுபவிக்கிறோம் அப்டின்னா, நம்ம வீட்டு படுக்கை அறையில இருந்தே நடக்குது. ஸோ, நீங்க சிம்ம ராசிக்காரங்களா இருக்கீங்க அப்டின்னா, நான் சொல்ற திசைய பார்த்து நீங்க படுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை முழுவதுமே பணம் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுனால தான், நாளை உங்க வீட்டு வாசல்லே நிக்கக்கூடிய அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய நீங்க உள்ளே வரவேற்க தயாரா ஆகப் போறீங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். படுக்கை அறையின் வாழ்க்கையில ஒரு படுக்கை முறையும், தலை வைத்து படுத்தலும், உங்களுடைய செயல்களும், உங்களுடைய குணங்கள் எல்லாமே வந்து முழுமையா நம்ம பார்க்க போறோம். முதன் முறையா நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா சிம்ம ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் 5வது வீடுங்க. மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து சிம்ம ராசியில இடம் பெற்றிருக்கக்கூடிய வீடு தான் சிம்ம ராசி. பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னா இதில் இடம்பெற்றவர்கள் ஆண்டாள் நாச்சியார், அதாவது சிம்ம ராசியில பிறந்திருக்காங்க. ஆண்டாள் பிறந்தது பூரம் நட்சத்திரம். அதே போல சுக்கிரனுடைய சுக்கிரனுடைய தன்மை இருந்தாலுமே கூட பூரம் நட்சத்திரத்துல இருந்ததால ஒரு சிறந்த செழிப்பு அடைஞ்சாங்க. இளையான்குடி மாறனார் அப்படின்ற மகான், பொதுவா சிம்மராசி அன்பர்கள் இளையான்குடி மாறனார் திருவுருவ படத்தையும் ஆண்டாள் நாச்சியார் படத்தையும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாங்க. அதே போல நம்மளுடைய தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட சிம்ம ராசியில தான் இடம் பெற்றிருந்தாங்க. ரொம்பவே புகழ் பெற்றவங்க. அதே போல நீங்களும் புகழ் பெற்றவர். உங்களை நானும் வணங்குகிறேன். பொதுவா சிம்மம் அப்படின்னாலே பொதுவா குணாதிசயங்கள் நிறைய இருக்கு. 12 ராசியில 5வது ராசி சிம்ம ராசி. அதனுடைய எழுத்துக்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு மகேஸ்வரன் இருக்கு, மதன் இருக்குன்னா அவங்களுடைய பிறந்த தேதி தெரியலனா இப்ப நான் சொல்ற எழுத்துக்கள் எல்லாமே வந்து சிம்மராசி அன்பர்களா தான் இருப்பாங்க. மா, மீ, மே, மோ, டா, டி, டு, டே என்ற எழுத்துக்கள் கொண்டவங்க எல்லாம் வந்து சிம்மராசியில இருப்பாங்க. இவங்களுடைய குணாதிசயங்களும் சிம்மராசியில இருக்க வாய்ப்பு இருக்கு. வீரம், அந்த வேட்டையாடுகின்ற சக்தி, இந்த 3 குணமே இருக்கும். இதுதான் அடிப்படை உண்மை. சிம்ம ராசியில பிறந்தவங்க எதுக்குமே வந்து கலங்காத மனமும், எதுக்கும் வந்து கலங்கவே மாட்டாங்க. எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணம் இயற்கையிலேயே இவங்களுக்கு இருக்கு. அவங்களுடைய சுய சாமர்த்தியத்தால எல்லா சிறப்புகளும் அவங்க வாழ்க்கையில பெறுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப வந்து கச்சிதமா அமைதியா அமையும். ஒரு சிலருக்கு அமையாம போயிடும். சிம்மராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்றது அவங்களுடைய வெளி உலக வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடியது. காதல், காமம் காலபுருஷத்துக்கு 11ஆம் இடமா வர்றதால பெரும்பாலும் சிம்மராசிக்கு இந்த திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது இல்ல. அடிக்கடி சண்டை சச்சரவு, ஒரு வம்பு வழக்கு, விவகாரம் பாதகமாகவே இருக்கும். அதனால இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு சுதந்திரமா செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கு. நிறைய பயணம் செய்பவர்களா இருப்பாங்க. சிம்ம ராசியில பிறந்த ஆண்கள், பெண்கள் யாரா இருந்தாலுமே சரி, ஒரு சிங்கம் போல கர்ஜிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா, பூனை போல அப்படி லேசா அப்படின்னு உரும்புவாங்க பாத்தீங்களா? அதே அவங்க வந்து திருப்திய வந்து பிரகடப்படுத்தணும் அப்படின்னும் பொழுது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துருச்சு அப்படின்னா, இவங்களுடைய பொறுமையை இழந்து ஒரு கத்தி, ஒரு ஓலையிட்டுருவாங்க. இதுதான் வந்து சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு குணமாவே இருக்கு. இவங்களுடைய பிடித்த முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு வந்து சாதிப்பாங்க. மத்தவங்களுடைய கவனத்த வந்து இவங்க பக்கம் இழுத்துப்பாங்க. ஒரு ஆதிக்கம் கொண்ட ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே ஒரு பொது நிகழ்ச்சியில கூட தன்னுடைய வருகைய பாராட்டியபடி அவங்கள சுத்தி ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர் ஒரு கூட்டத்துல இருந்தா இவர் தனியா தெரியணும். சிம்ம ராசியில இருக்கவங்கள பொறுத்தவரைக்கும் யாராவது ஒரு நிமிஷம் பேசி பார்த்தாலே தெரியும். அவங்களுடைய பேச்சில நான், என்னது, என்னுடைய அப்படின்ற அதீத தன்னம்பிக்கையுடைய குரல் வலிமை அந்த இடத்துல இருக்கும். அதே போல காதல் உணர்விலுமே சரி, இவங்க முதலிடத்துல இருப்பாங்க. இவங்க வண்டி ஓட்டி செல்லும் பொழுது வழியில வந்து யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேணும் அப்படின்றத வாங்கி குடுக்கறதுக்கு கூட வெட்கப்படுவாங்க.
ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. காரத்துக்கு சிம்மத்துக்கு 5ஆம் இடம், காதலுக்குரிய இடம் தனுசு ராசி, காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம் குருவினுடைய வீடு. நிறைந்த மதிப்பு, மரியாதைகள் இயற்கையாகவே இவங்க கிட்ட இருக்குங்க. அதனால யாரிடத்துல ஒரு பழக்கத்தோடு ஒரு பேசணும், ஒரு பழகணும் அப்டின்னா கூட ரொம்ப பாசத்தோடே பழகுவாங்க. அதே போல இந்த சிம்மராசி அன்பர்கள் கிட்ட நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆளுமை தன்மை சிம்மராசிக்கு ஒரு சொகுசு, ஒரு ஆடம்பரத்த தான் அதிகமா வந்து விரும்புவாங்க. சொகுசா வாழணும், பெரிய பெரிய கனவுகள்லாம் காணுவாங்க. அதே போல ஒரு சிறப்பு தன்மையால ஒரு குழந்தை குணத்தோட இருப்பாங்க. யாருக்கும் கெடுதல் பண்ணணும் அப்டின்ற எண்ணம் இருக்காது. பார்க்கறது எல்லாம் வசப்படுத்திக்கணும் அப்டின்ற ஆசை இவங்க கிட்ட இருக்கும். சில நேரத்துல வரம்புகள மீறிடுவாங்க. அதே போல இவங்க ஆடம்பரத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து விரும்புறாங்க. நெறைய சிம்மராசியில பிறந்தவங்கள பொறுத்தவரைக்கும், ஒரு விசித்திர குணம் புகழ்ச்சிய அதிகமா விரும்புறது. இவங்களுடைய புகழ்ந்து பேசினாலே போதும், மனம் கவர்ந்துடுவாங்க. புகழ்ந்து பேசும்போது பெருமைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. புகழ்ந்து பேசுறவங்களுடைய மனச வந்து அப்படியே நேசிக்க தொடங்கிடுவாங்க. கேட்டது மாரி, கேட்காத மாதிரி ஒரு தகவல கேட்டதும், உண்மை நிலைய விசாரிக்காம ஒரு நடவடிக்கையில இறங்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுமை கொஞ்சம் குறைவா இருக்கும். யாராவது வந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஃப்ரெண்ட கூப்பிடுறாங்கன்னா, இவங்க பெல் அடிக்கிற விஷயமே வித்தியாசமா இருக்கும். பல பிரச்சனை இருந்தாலுமே இவங்களுடைய வாக்குறுதிய இவங்க காப்பாத்திடுவாங்க. சரி, இப்போ இந்த தலைப்புக்கு முக்கியமான பங்கு அப்டின்னா, படுக்கை அறை தான் முதல்லயே சொல்லியிருந்தேன். பெரும்பாலும் இவங்களுடைய படுக்கை அறையில 2 பக்கமும் இடைவெளி இருக்கணும். படுக்கைக்கு மேல எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. படுக்கைக்கு முன்பாக எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. இவங்களுடைய இடது கை பக்கத்துல படுக்கும் பொழுது இவங்களுடைய மனைவி வலது பக்கமாக படுத்தால் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். படுக்கை அறையிலேயே ஒரு பொறுத்தவரைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் தெய்வீக படங்களை வச்சுக்க விரும்புவாங்க. அதே போல ஆச்சாரமா ரொம்ப கவனமாகவும் இருப்பாங்க. படுக்கை அறையில ஒரே படுக்கை அறையா இருக்கணும். 2 படுக்கை அறை, அதாவது 2 கட்டில் இல்லாம இருந்தா நல்லது. குளியல் அறைய நோக்கி படுக்கை அறை கதவு இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு நல்லது. அப்படி இருக்குது அப்படின்னா, சிகப்பு கலர்ல ஏதாவது ஒரு கிளாத் போட்டு மறைச்சிடுங்க. அதே போல படுக்கை அறைய ஈரம் இல்லாம பார்த்துக்கணும். படுக்கை அறைக்கு முடிஞ்சா எக்ஸாஸ்டர் ஃபேன் கூட போட்டுக்கலாம். அதே போல வாஷ் பேஷன் உங்களுக்கு பெட்ரூம்க்கு டாய்லெட் பாத்ரூம்குள்ள வடகிழக்கு திசையில கிழக்கு பார்த்து முகம் கழுவுற மாதிரி இருக்கணுங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு. படுக்கை அறையில ஒரு உடலையும், உள்ளத்தையும் ஒரு புத்துணர்ச்சியா வச்சிருக்கக்கூடிய இடம். ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம். சிம்மராசி அன்பர்கள் படுக்கக்கூடிய இடத்துல கீழ யாருமே படுக்கக்கூடாதுங்க. அதாவது பெட்ரூம் கீழ. சிம்மராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் பிறருடைய குறட்டையிடுதல், அந்த குறட்டை விடுதல், நல்ல சத்தம் போடுதல், இத வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சல கொடுக்கும். மின்னல் வேகத்துல வந்து திட்டம் இருக்கும். ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அவங்களுடைய படுக்கை அறையில வேற யாரும் படுக்காம இருக்கிறது நல்லது, கணவன் மனைவி தவிர. அவங்களுடைய படுக்கை அறையில கட்டிலுக்கு கீழ உப்பு நீரால் துடைக்கணும். ஒரு 2, 3 நாளுக்கு ஒரு முறை நீங்க கிளீன் பண்ணலாம். ஒரு டாக்குமெண்ட்டோ, பத்திரமோ இல்ல தேவையில்லாத எந்த ஒரு பொருளுமே இந்த படுக்கை அறைக்கு கீழ வைக்காம இருக்கணும். தெய்வீக சம்பந்தமான பொருட்கள் கட்டிலுக்கு அடியில இருக்கக்கூடாதுங்க. இதுல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். படுக்கை அறையில குழந்தைகளுடைய படங்கள், தெய்வீக படங்கள், அதாவது குழந்தை முருகனுடைய படங்கள் இருக்கிறது. இது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில சின்னவங்கல இருந்து பெரியவங்கள வரைக்கும் வேலை பார்க்கறதுக்காக வெளிய போறோம். அப்ப இரவு நேரத்துல படுக்கை அறையில உங்களுடைய ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி குடுக்கும். ஏன்னா காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிட்டு வராங்கன்னா, நைட்டு தூங்கும் பொழுது தான் நமக்கு ரெஃப்ரெஷ் கிடைக்கும். அப்போ ஒரு உடலுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணி ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய இடம் தான் படுக்கை அறையா இருக்கு. நெறைய பேர் படுக்கை அறைக்குள்ளேயே வந்து வீட்டுக்குள்ள போற செப்பல்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வைக்கக்கூடாது. சரியான நேரத்துல தூங்குறத சிம்மராசி அன்பர்கள் கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றி பெறலாம். நேரங்கெட்ட நேரத்துல தூங்கக்கூடாது. ஆனா, அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா, நேரத்துக்கு படுக்கைக்கு போணும். இரவு முழுவதுமே கேளிக்கை, கிண்டல் இது மாதிரி இருந்தா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்துருங்க. அதே போல அவங்க லட்சியம் இல்லாம லட்சியத்திலிருந்து விலகுறதுக்காகவும், அது மாரி இருந்தா அரசியல்ல தோற்று போன குடும்பம், அவங்களுடைய படுக்கை அறையும், அவங்களுடைய அடுப்படையும் சரியாக இல்லாம இருக்கிறதால தான். அப்போ வீட்டினுடைய படுக்கை அறைக்கு கீழ தேவையில்லாத பயனற்ற பொருட்கள் இருக்கக்கூடாது. தேவையில்லாத உடைஞ்ச பொருட்கள் இருக்கக்கூடாது. அதனால தூக்கம் வராது. எதிர்மறை சக்திகள் வரும். சிம்மராசி அன்பர்களுக்கு தொண்டை சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணம் அட்டாச் லெட்டின் பாத்ரூம்ல இருந்து வெளிய வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களா இருக்கு.
ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கீழ வந்து அந்த காப்பர் கம்பி இருக்கும் பார்த்தீங்களா? அத வச்சு 4 மூலையும் நீங்க இணைச்சுக்கலாம் கட்டிலினுடைய கால்கள்ல. அப்படி இணைக்கும் பொழுது, உங்களுடைய எதிர்மறை சக்திகள் முழுவதுமே அந்த காப்பர் இழுத்துக்கும். அப்படி இல்லையா, ஒரு காப்பர் கிளாஸ்ல தண்ணி வச்சுடுங்க பெட்ரூம்ல. அந்த தண்ணிய வந்து குடிக்க தேவையில்ல. காலையில எடுத்து வெளிய ஊத்திரலாம். ஏன்னா, நம்மளுடைய எதிர்மறை சக்தி ஃபுல்லாவே வந்து அந்த காப்பர் கிளாஸ் இழுத்துக்கும். இப்ப ஏதாவது ஒரு பொருள் நீங்க வச்சுக்கலாம் உங்களுடைய பெட்ரூம்ல. அப்படி இல்லன்னா மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள், வேட்டையாடக்கூடிய விலங்குகளுடைய படங்கள் இருக்கவே கூடாது. தேவையில்லாத அர்த்தமில்லாத பொருட்கள், குழந்தை விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு படங்கள், இந்த மோட்டு பட்லு அந்த மாரி ஏதாவது குழந்தைகளுக்காக நீங்க ஒட்டி வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா நீங்க பெட்ரூம்ல ஒட்டி வைக்கவே கூடாதுங்க. சிம்மராசி அன்பர்களே, மென்மையான நிறங்கள நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. லைட் கிரீன்லயே ஆப்பிள் கிரீன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறத்த நீங்க பயன்படுத்துறது நல்லதுங்க. அதேபோல உங்களுடைய லைட் ப்ளூல ஒரு டார்க் இல்லாத ஒரு லைட் ப்ளூ பல்ப் போட்டு வைக்கலாம். அறையினுடைய ஜன்னல்கள், தலைக்கு பின்புறம் ஜன்னல்கள் இருக்கக்கூடாது சிம்மராசி அன்பர்களுக்கு. மேற்கு திசையில நீங்க தலை வைத்து படுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து வெற்றி உண்டாகும் சிம்மராசிக்காரங்களுக்கு. இது போல நெறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதே போல தென்மேற்கு திசையில, மேற்கு திசையில நீங்க தலை வச்சு படுத்தீங்கன்னா, அதுக்கு மேல பரன்கள் இருக்கவே கூடாது. பொதுவாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு படுக்கை அறையில ஷெல்ஃபு, இந்த பரன்கள் இல்லாம பிளெயினா இருந்தா ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஒரு காதல் உணர்வுகளை தரக்கூடிய படங்கள், அதாவது கணவன் மனைவி இருவருமே ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்துல ஒரு டூர் போன்ற இடங்கள், இல்லன்னா ஒரு பார்க்கு, பீச் இது மாரி இடத்துல ஒரு அழகிய பூச்செடிகளோடு கூடிய ஃபோட்டோக்கள நீங்க வந்து உங்களுடைய மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவ நீங்க வந்து உங்களுடைய ஒரு படுக்கை அறையில நீங்க மாட்டிட்டீங்க அப்டின்னா, கணவன் மனைவி உறவுகள்ல விரிசல் வர்றதே கிடையாதுங்க. அதே போல உங்கள பொறுத்தவரைக்கும், சிம்மராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், குளிக்கும் பொழுது வடக்கு நோக்கி குளிக்கிறது நல்லதுங்க. தெற்கு திசை பார்த்தோ, மேற்கு திசை பார்த்தோ குளிக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. பொதுவா மேற்கு திசையில உங்களுடைய படுக்கை அறை இருக்கலாம். வடமேற்கு திசையில இருக்கலாம். ஏன் அப்படி நம்ம இத சொல்றோம் அப்படின்னா, வடக்கு, மேற்கு திசையில படுக்கை அறை இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். வடகிழக்கு திசையில இருக்கும் பொழுது சில பேரால வெற்றி பெற முடியவில்லை. ஸோ, அதனால இந்த சிம்மராசி அன்பர்களே மத்தவங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து சகல சௌபாக்கியங்களும் பெற்றுக்கிறதுக்கு உங்களுடைய வாஸ்துவும், படுக்கை அறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய மத்தவங்க அப்படின்றது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். இப்போ மேல வந்து லெட்டின் பாத்ரூம் இருக்கக்கூடிய அறைகளுக்கு கீழே உங்களுடைய படுக்கை அறை இருந்தா, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். கீழ் வீட்ல லெட்டின் பாத்ரூம் இருக்கும். மேல வந்து அது மாதிரி இல்லாம கட்டி, அதுக்கு மேல உங்களுடைய படுக்கை அறைக்கு மேல தண்ணீர் தொட்டியோ, இல்ல டாய்லெட் பாத்ரூம்ஸோ இருந்தா, பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும், நுரையீரல் பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இத தவிர்க்கிறது நல்லதுங்க. அப்படி இருந்துச்சுன்னா, ஃபால்ஸ் சீலிங்ஸ் ஒண்ணு போட்டுட்டீங்கன்னா, நெறைய பிரச்சனையிலருந்து உங்களால வெளிவர முடியுங்க. சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும், செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.